சோதரங்கர்த்தாவே பாருங்க, நமக்கு வேத புஸ்தகத்துல கடைசியில வெளிப்படுத்தல் விசேஷம் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்துல அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள். இது 2000 வருஷங்களுக்கு முன்ன இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தம்முடைய சீசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க விசேஷம். அப்ப அது இப்ப அந்த வெளிப்படுத்தி கொடுத்த விசேஷம் 2000 வருடங்களுக்கு மேலாகவே அது நடந்தேறி கொண்டிருக்குது. அதுல நம்ம சில காரியங்களை சிந்திப்போம். வெளிப்படுத்தல 6ஆம் அதிகாரத்துல எடுங்க, படிங்க. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். பாருங்க, இது இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் கையில் இருந்த அந்த புஸ்தகத்தை வாங்கவும், அதில் இருக்கிற அந்த முத்திரைகளை உடைக்கவும், அதை திறக்கவும் அதிகாரம் பெற்றவராய், வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உடையவராய் தேவனிடத்துல கடந்து போனார். அந்த வரிசையில அவர் அந்த உடைக்கிற ஒரு முத்திரை அப்படின்னா, தேவனிடத்தில் இருந்த ஆவிக்குரிய ரகசியங்களை கிறிஸ்துவானவர் அதை பெற்று தம்முடைய தூதன் வழியே ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறதற்கு, சபைகளுக்கு வெளிப்படுத்துகிறதற்கு தம்முடைய சீசனாகிய யோவானுக்கு அவர் அருளுகிற காரியமாங்க. இதுதான் அங்க ஆரம்பத்தில் சொல்லியிருக்கும். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய சீசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். அப்ப நம்ம இதை நிசாரமா பார்த்துட்டு விட்டுற முடியாது. அப்ப இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா அங்க 1ஆம் அதிகாரத்துல இப்படி சொல்லியிருக்கு, இவைகளை சபைகளுக்கு சொல்லணும், இதை காது உள்ளவன் கேட்க கடவன், இதுல எழுதி இருக்கிறதை வாசிக்கிறவனும் அப்படின்னா அதை அறிந்து கொள்கிறவனும். வாசிக்கிறது நம்ம அறிந்து கொள்வதுக்கு தான் வாசிக்கிறோம். அப்போ வாசிக்கிறவனும் இவைகள்ல எழுதி இருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவன்னா, சிலதை நம்ம கை கொள்ளணும், சில வாதைகளுக்கு நம்ம விலகி இருக்கணும், சில சூழ்நிலைகள்ல நாம சிக்கி கொள்ளாம இருக்கணும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதுல இப்ப ஆட்டுக்குட்டியானவர் ஒரு முத்திரை உடைக்கும் போது பிதாவினுடைய சிங்காசனம், அதை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்கள்ல ஒன்று நீ வந்து பார் என்று யோவானிடத்துல சொல்லுகிற மாதிரி சொல்லி இருக்கும். இது ஒரு காட்சியும் ஒரு தரிசனமானால அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதுல ஆவிக்குரிய காரியங்களை பார்க்கும்போது இதுல குதிரை என்று சொல்லப்பட்டிருக்கும், ஒரு வெள்ளை குதிரை. இந்த குதிரை ஜெயிக்கிறதாய் புறப்பட்டு போகிறதுன்னு சொல்லியிருக்கு. படிங்க இந்த வெள்ளை குதிரை. இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். பாருங்க, கிரீடம் இருந்தாலே அந்த குதிரைக்கு மேல கிரீடம் இருக்குது. ஒரு நபர் இருக்க, அந்த நபருக்கு மேல ஒரு கிரீடம் இருக்குதுன்னா ஒரு ஆளுகை செய்கிற நபர். அந்த காலங்கள்ல ராஜாக்களுக்கு அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ராஜ கிரீடத்தை அவரே எல்லாமே வேற எவனும் தரிக்க கூடாது, அதே மாடல்ல கூட செய்யக்கூடாது, தரிக்க கூடாது. ஏன்னா அந்த ராஜ கிரீடம்னா இப்படி இருக்கும். அதுக்கு பிறகு ஒவ்வொருவருடைய தகுதி அனுசரிச்சு கிரீடங்கள் இருக்கும், மந்திரி, அமைச்சர் இப்படின்னு எல்லாம். அப்ப இதுல அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவன் ஆளுகை செய்கிறவன், அதிகாரம் பெற்றவன். இந்த ஆளுகை செய்கிறவன், அதிகாரம் பெற்றவன் ஜெயிக்கிறவனாக புறப்பட்டு போகிறான்னு போட்டிருக்கு. அப்படின்னா யாரை ஜெயிக்கிறான்னு சொன்னா மனுஷர்களை ஜெயிக்கிறவனாய் கடந்து போறான். அப்ப இது ஒரு ஆவியின் வல்லமையை அங்குன்னு சொல்லியிருக்கு. நம்மை வெற்றி கொள்ளுகிற ஆவியின் வல்லமைகளை அங்குன்னு சொல்லியிருக்கேன். இங்க படிங்க, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவனுடைய கையில் ஒரு பட்டயம் இருந்தது. அப்படிதானே? அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த நின்னுடுங்க. அப்ப அவனுடைய கையில் ஒரு பட்டயம் இருந்தது. அவன் ஜெயிக்கிறவனாய் புறப்பட்டான், கிரீடம் தரித்திருந்தான்னா இது ஒரு வல்லமை. இது தேவனிடத்திலிருந்து செயல்படுகிற வல்லமை அல்ல. இது தேவன் அதை உலகத்தை ஒப்பு கொடுக்கும் போது பிசாசினிடத்திலிருந்து செயல்படுகிற காரியங்கள், அழிவுக்கு ஒப்பு கொடுக்கும் போது. அப்போ அவைகள் வல்லமைகளை பெற்று மனுஷர்கள் பாவத்துல விழும்போது
அல்லது தேவனை விட்டு வழி விலகும் போது இப்படிப்பட்டவைகள் நம்மை ஜெயித்து விடும். இப்படிப்பட்ட வல்லமைகள், அதிகாரங்கள் நம்மை ஜெயிக்கும். அப்ப நம்ம எதுல இருந்தெல்லாம் ஜெயிக்குதுன்னு சொன்னா, நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாம நம்முடைய வழிகளை அடைத்து விடும், அல்லது நாம் தேவனை குறித்து அறிய விடாம நம்மளை தடை பண்ணி விடும். அப்ப இதுல வெள்ளை குதிரைன்னு சொன்னாலே இதுல கள்ள உபதேசங்களின் வழியே ஜெயிக்கிறது தான் குறிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் பார்த்தா உலகத்துல கிறிஸ்துவை அறியாதவர்கள், அறியாமல் கெட்டு போகிறவர்கள் உண்டு. அறிந்தோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாம கள்ள உபதேசங்களினால கெட்டு போகிறது உண்டு. ஜெயிக்கப்பட்டு ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையா இருக்கிறான். இங்க இப்படி ஜெயிக்கிற இந்த கள்ள உபதேசங்கள்னால நாம கெட்டழிந்து போகிறோம். இதுவும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாம இருக்கிற ஒரு தடை என்கிறத வெளிப்படுத்துகிறது. அப்ப நாம் நம்மை உலகம் வெற்றி கொள்ளாமல் அல்லது கள்ள உபதேசங்கள் வெற்றி கொள்ளாம நம் சத்தியத்துல நிலைத்திருக்கும்படியா ரொம்ப கவனமா வாழணும்னு உள்ளதுதான் இது நமக்கு வெளிப்படுத்தி இருக்கு. அதனாலதான் எல்லா இடங்கள்லயுமே சொல்லியிருக்கும், நம்மை வழிநடத்துகிற நபரா இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுகிற உபதேசங்களா இருந்தாலும் சரி, அவர்கள் தருகிற ஆலோசனைகளா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அது நம்மை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற ஒரு காரியமா இருக்கக்கூடாது. அப்படி பிரிக்கக்கூடிய காரியமா இருக்கக்கூடாதுன்னா நாம் தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்திருக்கணும். இல்லைன்னா நாம ஏமாந்து போவோம், வஞ்சிக்கப்பட்டு போவோம். ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். அவன் ஜீவக்கனியின் மகிமையை பெரிதாய் உணராமல் இருந்தான். விழுந்த பிறகுதான் அவனுக்கு புரியுது, மரணம் நம்மை ஆண்டு விடும், அதனால அந்த கனியை புசிப்போம் என்று அவன் நினைத்தான். தேவன் அதை தடை பண்ணினார் என்று எழுதியிருக்கும். அப்ப நாம் எங்கேயுமே அந்த ஆவிகளினாலே, அந்த வல்லமையினாலே ஜெயிக்க கூடாது, நாம் கவனமாய் இருந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நமக்கு முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தீர்க்க தரிசனங்கள் முன்னுரைக்கப்படுகிறதற்கு காரணமே நாம் அதை அறிந்து உணர்ந்து அதன்படி எச்சரிக்கையாய் இருந்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை பலப்படுத்தி பிசாசனுடைய வஞ்சனையிலிருந்து தப்பித்து நம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கிறது. அதனால நாம் நல்ல கவனமா இருக்கணும். குதிரை என்கிறது ஒரு யுத்தத்தை குறிக்கிறது. அந்த காலங்களில் யுத்தத்துல குதிரைகளை பயன்படுத்துவார்கள். அப்போ இங்கே நம்மை ஆளுகை செய்ய வருகிற இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள்ல இருந்தெல்லாம் நம்ம கரெக்டா இருக்கணும்னு உள்ளதுக்காக எழுதப்பட்டிருக்கும். படிங்க அடுத்தது. அவர் இரண்டாம் முத்திரையை உடைத்த போது இரண்டாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, இது ஒரு வல்லமை. இரண்டாம் முத்திரையை கர்த்தர் உடைத்த போது, அப்படின்னா உலகம் தேவனிலிருந்து ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் உலகத்தை முடிவுக்கு கொண்டு வரணும். முடிவுக்கு கொண்டு வரணும் போது தேவன் அதை உலகத்தை என்ன செய்ய வேண்டியதா இருக்குது, விட்டுவிட வேண்டியதா இருக்குது, அதை ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்குது. இங்க தீர்க்க தரிசனங்கள்ல எல்லாம் நன்மையாக எழுதப்பட்டிருக்காது. நீங்க ஆதியாக இந்த வெளிப்படுத்தல் 1 நீங்க கடைசி வரைக்கும் படிச்சீங்கன்னா எல்லாமே நமக்கு நன்மையாகவும் அனுகூலமாகவும் ஆசீர்வாதமாக எழுதப்பட்டிருக்காது. இனி சம்பவிக்கிற காரியங்களை எழுதியிருக்கும். இனி சம்பவிக்கிற காரியங்கள் மனுமக்களுடைய பாவங்களினாலும் வஞ்சனையினாலும் மோசங்களினாலும் அதற்கேற்றபடி சம்பவிக்கிற காரியமாகும். நாம் எப்படி வாழ்கிறோமோ அதன்படிதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. நாம் எப்படி தேவனை பற்றி பிடிக்கிறோமோ அதன்படி நமக்கு நன்மையும் வெளிச்சமும், தேவனை நம்மை விட்டு விலக விலக நமக்கு இருளும் அசுத்தமும் தான் நம்மை பின்தொடரும். அந்த மாதிரி அவர் இரண்டாம் முத்திரையை உடைக்கும் போது ஒரு சிவப்பான குதிரை. அப்ப அதன் மேல் இருந்தவன் அவரை உடைத்தார்னா அதை உடைத்து வெளிப்படுத்தினார், அப்படின்னா அந்த அதிகாரத்தை கொடுத்தார். உடனே சாத்தானுடைய இன்னொரு வல்லமை, எல்லாமே மரணத்தின் வாசல்கள், மரணத்தின் அதிபதியாகிய பிசாசனிடத்திலிருந்து திறக்கிற காரியங்கள், அது பல வழிகளில் செயல்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல மரணம் என்கிறது பல வழிகளில் மனிதனை ஆண்டு கொள்கிறது. விபத்துகள், நாசமோசங்கள்ல மரிக்கிறது, இயற்கை அந்த சூழல்கள்ல மரிக்கிறது, பாவம் பூரணமாகி மரிக்கிறது, சாபங்கள்ல மரிக்கிறது, இன்னொரு மனிதனுடைய வஞ்சனையினால மரணம் ஏற்படுகிறது.
அப்போ தேவனுடைய பாதுகாப்பு இல்லாத மனிதனுக்கு எந்த விதத்திலையும் மரணம் சம்பவிக்கிறதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே கைவிடப்பட்ட உடனே அவர் அந்த 2ஆம் ஜீவன் வந்து பார் என்று சொன்ன உடனே அங்க பார்த்தா ஒரு சிவப்பான குதிரை, அழிவுக்குரிய ஒரு குதிரை, இரத்தம் கலந்த ஒரு குதிரை. அந்த குதிரைக்கு மேல ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு பூமியில் உள்ள சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு போட்டிருக்கு. அப்ப அந்த வல்லமை பூமியில சமாதானம் இல்லாமல் செய்யப்படுகிற வல்லமை. நம்ம இன்னும் உலகத்துல பார்க்கிறோம், சமாதான குறைவு எங்கிருந்து வருது? அப்போ அன்பு தணிந்து போகும், சுயநலம் கூடுகிறதுனால, எல்லாம் எனக்குன்னு உள்ள இதனால, பிறரை நேசியாதனால, ஒழுக்கம் குறைகிறதுனால, உத்தமம் இல்லாதனால, உண்மை இல்லாதனால, சத்தியம் இல்லாதனால, பண ஆசைகள் மிகுதி ஆகிறதுனால, பெண்ணாசை, மண்ணாசை, பொருளாசை, இப்படிப்பட்ட ஆசையும் ஆசை நோய்களும் ஒரு மனிதனை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதுனால மனிதர்களுக்கு மனிதர்களோடு சமாதானம் இல்லை. அப்ப அவன் சமாதானத்தை எடுத்து போடுகிறான்னா அதற்கு ஒரு வழியை உண்டாக்கி வைத்திருக்கிறான். எப்படி எடுக்கணும், மனிதனுக்குள்ள இருக்கிற சமாதானத்தை எப்படி எடுக்கணும்? அதற்கு மனிதனுக்குள்ளே அவன் வஞ்சனையை புகுத்துகிறான், சுயநலத்தை புகுத்துகிறான், இன்னும் அவன் அறியாமலே அடிமைத்தனங்களை எல்லாம் புகுத்துகிறான். புகுத்தின உடனே அவன் அந்த அடிமைத்தனத்திற்குள்ள வருகிறான், சுயநலத்துக்குள்ள வருகிறான். பிறகு தன்னோடு சார்ந்திருக்கிற மனிதனுடைய எந்த காரியங்களுக்கு அவன் கீழ்ப்படுகிறது இல்லை, ஒத்து போகிறது இல்லை. இது ஒரு வீட்டளவிலேயே நடக்குது, அது ஒரு தேசம் அளவில் நடக்குது, பிறகு ராஜ்யங்களுக்கு இடையே நடக்குது. நாம இப்ப பாக்குறோம் 2 ராஜ்யங்களுக்கு இடையில சமாதான குறைவு. அந்த ராஜ்யங்களை ஆளுகிற தலைவர்களுக்குள்ள கருத்து ஒத்து போகலன்னா பிரச்சனை வருது, எல்லைகளுக்குள்ளே பிரச்சனை வருது, 2 இனத்துக்குள்ள பிரச்சனை வருது, மத பிரச்சனைகள் வருது. அப்ப இவைகளெல்லாம் எப்படி வருதுன்னா இங்கே ஒரு வல்லமை பின்னிலிருந்து செயல்படுகிறது. சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம புரியணும். நம்ம இதை அப்படியே படிச்சுட்டு கடந்து போக முடியாது. காரணம், இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நாம் இந்த மாதிரிப்பட்ட வஞ்சனைகள், இந்த குதிரைகள்ல சிக்கி கொள்ளக்கூடாது, இப்படிப்பட்ட வல்லமைகளுக்குள்ள சிக்கி கொள்ளக்கூடாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதான குறைவு எங்கிருந்தாவது வருகிறதுன்னு சொன்னா நாம் அப்படிப்பட்ட வஞ்சனைக்குள்ள விழுந்துடக்கூடாது. வீட்டுக்குள்ள சமாதான குறைவு வருது, நாம் தங்கி இருக்கிற இடங்கள்ல இருக்கிற நபர்கள்னால நமக்கு நெருக்கடி வருது, இச்சையான பிரச்சனைகள் வருது, அல்லது அயோக்கியமான பிரச்சனைகள் வருது. இவைகளை நாம் வளர விட்டாதான் கடைசியில கொலை, புறவு, அடிதடி, சிறைச்சாலைகள் அப்படின்னு பாவம் மனிதனை பழி வாங்கி விடுகிறது. அதனால சமாதான குறைவு உண்டு பண்ணுகிற ஆவிகள் அது எந்த நபர் மேல இருந்து செயல்படுகிறது, எந்த நபரை அடிமைப்படுத்தி இருக்கிறதோ இதெல்லாம் நாம் பார்க்கணும். வீடுகள்ல அப்படிதான் பார்த்தாச்சுன்னா அங்க பிரச்சனைகள், வெளியில பிரச்சனைகள் நாம் பார்க்கிறோம். இப்போ கோர்ட்டு, சிறைச்சாலைகள் எல்லாம் பார்த்தா அந்த இடங்கள்ல எல்லாம் போய் நாம் கவனித்து பார்த்தாச்சுன்னா அங்க அநேக பிரச்சனைகள். காரணம் என்னன்னா ஒருவருக்கு ஒருவர் உருவாததுனால, ஒருவனுடையதை இன்னொருவன் வஞ்சிக்கிறதுனால, ஒருவர் மேல் ஒருவர் ஆளுகை செய்கிறதுனால, பலாத்காரம் பண்ணுகிறதுனால, இப்படி எல்லாமே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அப்ப இவைகளுக்கு பின்னால ஆவிகள் செயல்படுகிறது, சமாதானத்தை எடுத்து போடுகிறது. இது நம்ம வாழ்க்கையில எல்லா நாமும் மனுஷரா இருக்கிறதுனால, தேவனை பின்பற்றுகிறவர்களும் மனுஷனா இருக்கிறதுனால நாம் நம்மை நம்பி அப்படி வாழக்கூடாது. நம்முடைய பலனால எல்லாம் இதன் ஜெயிக்க முடியாது. நாம் கர்த்தரை சார்ந்து காணப்படணும், அவருடைய ஆவியோடு நாம் ஒத்து நிற்கணும். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி செயல்படுகிற நபர்களா இருந்தா அவருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை மெல்ல மெல்ல அடிமைப்படுத்தி விடும். அங்க பாருங்க, சமாதானத்தை எடுத்து போடுகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டபடியினால், அதிகாரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏற இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். பாருங்க, இது எதை குறிக்கிறதுன்னா தேசங்கள்ல பஞ்சம், வறட்சி
இவைகள் வருகிறத குறிக்குது. இந்த வல்லமை கருப்பு எப்பவுமே துக்கத்தை குறிக்கிறது. அப்போ தேசங்கள்ல பஞ்சம், வறட்சி, உணவு பற்றாக்குறை, அது ஒரு குடும்பங்களுக்குள்ளே தரித்திரங்கள் இருக்குது. மனிதன் மேல சாவபாவங்களின் வழியே தரித்திர ஆளுகைகள் எல்லாம் கடந்து வரும்போது இப்ப நம்ம எல்லா தேசங்கள்ல எல்லாரும் பூரணமாய் திருப்தியா இருக்காங்கன்னு இல்லை. அநேகர் பஞ்சம் பட்டினினால தேசம் விட்டு தேசம், ஊர் விட்டு ஊர் பிழைக்க போகிறது. அதனால அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய வருகிறது. மரணங்கள் உண்டாகுது, நெருக்கடிகள் உண்டாகுது. அப்போ முதலாவது குதிரை வெள்ளை குதிரை, இரண்டாவது சிவப்பு குதிரை, மூன்றாவது கருப்பு குதிரைன்னு சொன்னா இதெல்லாமே தேசத்துல நடக்கிற தேவனுக்கு விரோதமாக அல்லது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக நடக்கிற ஒரு வஞ்சனைகளாங்க, வல்லமைகள், பிசாசுனுடைய வல்லமைகள். அப்ப இவைகளுக்குள்ள நாம் சிக்கி கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இருக்கு. அப்போ தேவனை பின்பற்றுகிறவர்கள் இவைகளை எப்படி ஜெயிக்கணும்னா, தேவனோடு இருந்து போதும் என்கிற மனதோடையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாயிருந்து தேவன் தருகிற ஆலோசனையின்படி இருந்தாதான் இந்த குதிரைகள் இதெல்லாம் நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை. இந்த வல்லமை எல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே இவைகள் நம்ம மேல செயல்பட்டு கொண்டு இருக்கு. இவைகள் நமக்கு திடீர்னு பார்த்தாச்சுன்னா, ஒரு மனிதனை பார்த்தாச்சுன்னா அவன் கெட்டு போறதுக்கு ரொம்ப மேட்டர் ஒன்றும் தேவையில்லை. ஒரு கொள்ளை நோய் வந்தாலே போதும், தொடர்ந்து அவன் ஆஸ்பத்திரிக்கு அங்க இங்க போகும்போது பணங்கள், அவனுடைய வருமானங்கள் எல்லாமே இதாகி குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள தரித்திரத்துல வந்துருவான். இனி இழப்புகள், நாசமோசங்கள், இவைகளெல்லாம் வரும்போது இப்படிப்பட்ட அந்த குடும்பத்திற்குள்ள பஞ்சம் வந்துடும், கையேந்த வேண்டிய நிலைமை வந்துடும். இதெல்லாமே இந்த பிசாசுனுடைய வல்லமைகளாக செயல்படுகிறது. அப்ப நாம எதை சேமித்து வைத்தாலும் பாப சாபங்களை நம்ம மேல சேமித்து வைக்கவே கூடாது. நம்முடைய முன்னோர்கள், பெற்றோர்கள் நாம் செய்த பாவ சாபங்கள் இருந்துன்னா அதை உடனே தேவனிடத்துல அறிக்கை செய்து விட்டு அதுல இருந்து மீண்டெழுகிறதற்குள்ள வழிகளை தேடணும். இல்லைன்னா இந்த பாவ சாபங்களின் வழியே நன்மை தீமை என்கிற அந்த போர்வையில ஆவிகள் நம்ம மேல செயல்படும். நாம் நன்மை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது திடீர்னு தீமை அனுபவிக்கிற காலம் வரும். வாழ்க்கையில நாம பார்க்கும்போது அநேகரும் வாழ்க்கையின் முற்பகுதியில நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியில கீழே விழுந்து போவாங்க. வறுமை, எப்படியோ வாழ்ந்த குடும்பம் இப்படி போயிட்டுன்னு சொல்லுவாங்க. சிலர் முற்பகுதியில ரொம்ப கஷ்டத்துல இருக்கும், பின்னாடி ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க மாதிரி இருக்கும். அப்ப நன்மை தீமைகள் தலைமுறை சந்ததிகளை ஆண்டு கொண்டு இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையில நாம கண்டுபிடிக்க முடியும், குறிப்பா நம்முடைய வாழ்க்கையில எது நம்மை பின்தொடர்கிறது. ஒரு சில வீடுகள்ல எல்லாம் பார்த்தா குறிப்பிட்ட காலங்கள்ல மரணம், அவர்களை அந்த குடும்பங்கள்ல மரணம் இருக்கு. சில வீடுகள்ல சில ஆடு மாடு இப்படிப்பட்ட கால்நடைகளை வளர்த்தா இறந்து போயிடும். அவர்கள் நடுகிற அந்த விருட்சங்கள்ல இருந்து சரியா கனி கிடைக்காது. இவர்கள் ஒரு சம்பாதிக்கிறத விட அதிகமா வீண் செலவுகளை கொண்டு போயிடும். அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி நம்மை தரித்திரமாக்குகிற ஆவிகள் நம்ம மேல செயல்படுகிறது. குடும்பங்களுக்குள்ள வருமானத்தை மிஞ்சிய செலவு. அப்ப இவைகளினால நம்முடைய அந்த தேவனுக்குள் வாழ்கிற அந்த ஒரு ஆசீர்வாத உண்மையான வாழ்க்கைக்கு இவைகள் தடையா இருக்கிறதுனால அப்ப சாபங்கள் இருக்குதுன்னு நமக்கு புரியணும். அப்ப அதையும் தேவனிடத்துல நாம் கொண்டு வரணும். அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை ஆக வேண்டும். இல்லைன்னா இப்படிப்பட்டவைகளை சந்திக்க நேரிடும். அடுத்து படிங்க. அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும். பாருங்க, 4ஆம் முத்திரையை கர்த்தர் உடைத்த போது 4ஆம் ஜீவன் வந்து பார் என்றது. அப்போது ஒரு மங்கின குதிரை, அந்த மங்கின குதிரைய ஒருவன் ஏறி இருந்தான். அவனுடைய பெயரே அவனுக்கு பின்னால மரணம், பாதாளம் இருந்தது. அப்போ பாதாளம் என்கிறது மரணத்தினுடைய உறைவிடம். மரணம் வாசமா இருக்கிற இடத்துக்கு பேர் தான் பாதாளம். நாம் மரித்தால் பாதாளம், இன்னொரு உலகம், அழிவுக்குரிய உலகத்துல போயிரும். அந்த பாதாளம் இவனுக்கு பின்னாடி சென்றதாம், மரணம் இவனுக்குள்ள இருந்ததாம். அப்ப இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இந்த மங்கின குதிரை என்கிறது கடைசியாய் மனுஷனே முடிவுக்கு கொண்டு வருகிற
வல்லமை. இது ஒரு தேசத்தை எப்படி கொண்டு வருதுன்னா பட்டயத்தினால, யுத்தங்களினாலும். கர்த்தர் சொல்லி இருப்பாரு, ஒரு பூமியில இருக்கும்போது உலகத்தின் முடிவை குறித்து சொல்லும் போது, கடைசி காலங்கள்ல கிறிஸ்து அங்கே இருக்கிறார் இங்கே இருக்கிறார் என்று சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அதுதான் அந்த வெள்ளை குதிரை. இனி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதி உண்டாகும், பூமி அதிர்ச்சி உண்டாகும். அப்போ ஜனங்கள் மரிக்கிறதற்கு, மரணத்திற்குள் போகிறதற்கு ஏதுவானவை எல்லாம் நடைபெறும். அதிகமாய் மரணங்கள் உண்டாகும், சமாதானம் போயிரும். இதுக்கெல்லாம் காரணம் பாவம். இப்ப சோதோமோர பட்டணத்துல பாவம் வானபரியந்தம் எட்டிட்டு, அது மாதிரி முழு உலகத்தின் பாவமும் தேவ சமூகத்துக்கு போகிறது. அது தனக்குத்தானே அழிவை உண்டாக்குகிற காலம். பிசாசனுடைய வல்லமை அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காலம், மனுஷனை அழிவுக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்கிற காலம். இதைதான் முன் குறித்து சொல்லி இருக்கும். அதை இன்னும் அதிகமாய் விரிவாய் தேவன் தம்முடைய கிருபையினாலே நமக்கு வெளிப்படுத்தின விசேஷம். அதுல பட்டயத்தினால் மரிக்கிறவர்கள், யுத்தங்களில மரிக்கிறது. நாம் இன்றைக்கு தேசங்களை காண்கிறோம். எவ்வளவு தேசத்துக்கு தேசம் யுத்தம் நடக்கிறதும், அதுல சிறு வயது முதல் பெரியவர் வரைக்கும் பாவம் என்ன என்று அறியாத சின்ன பிள்ளைகள் வரை மரிக்கிறத பார்க்கிறோம். இனி பஞ்சங்கள்னால, கொள்ளை நோய், நாம் எத்தனையோ நோய்கள், முழு உலகத்தையும் முடக்கி போட்ட நோய்களை பார்த்திருக்கோம். முழு உலகத்தையும் பந்து பண்ணி வச்சிருந்த நோய், ஒருவரும் செயல்பட முடியாம ஒரு வைரஸ் தாக்கி உலகத்தை பிடிச்சு வச்சிருந்ததெல்லாம் பார்க்கிறோம். அதுல எவ்வளவு பேர் இறந்து போனதெல்லாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் அறிகுறி. அப்ப நாம இப்படிப்பட்ட ஒரு வேதனையின் காலத்துக்குள்ள நெருங்கி வந்து விட்டோம் என்பது நமக்கு புரியணும். அப்ப இப்படிப்பட்ட அந்த மங்கின குதிரைக்கு உள்ள உலகம் போய்கொண்டிருக்கிறது, அழிவுக்குள்ள போயிட்டு இருக்குது. அப்ப நம்ம முதலாம் குதிரை வந்து ஜெயித்துட்டு போயிட்டுன்னா, அதுக்கு பிறகு 2ஆம் 3ஆம் குதிரை 4ஆம் குதிரைக்குள்ள நம்முடைய வாழ்க்கை முடிந்து போய்விடும். அப்ப நம்ம எச்சரிப்பா இருக்கணும். அப்ப இந்த குதிரை என்று சொல்லுகிறது வல்லமை. நாம அதை சும்மா குதிரைன்னு படிச்சுட்டு போயிடக்கூடாது. அது நம்முடைய வாழ்க்கையில கவனித்து பார்க்கணும். நாம் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம்? தேவன் ஒருவருக்கு மட்டும்தான் நாம் அடிமையா இருக்கணும். வேற நாம் எதனால ஜெயிக்கப்பட்டிருக்கிறோமோ அதுதான் நம்மை ஆண்டு கொண்டு இருக்கும். அதுக்குதான் நாம் அடிமையா இருப்போம். நாம வேணா வெளியே சொல்லிக்கலாம், நான் அவன் இவன் அப்படின்னு. ஒரு இச்சை ஒருவனை ஆண்டு கொண்டிருந்தா அவன் அதனாலதான் அழிவான். இச்சை அவனை ஆண்டு கொண்டு விடுவான். வேசித்தன ஆவி, அவன் அது இல்லாத போது பெரிய ஆள் மாதிரி நினைச்சுக்கிடுவான், பேசிக்கிடுவான். அது அவனை ஆளுகை செய்யும் போது அதற்கு அடிமையாகி கெட்டு போய் விடுவான். அது நம்ம தேசத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி பண ஆசையில விழுகிறவர்கள் உண்டு. அது விசுவாசியா இருக்கட்டும், ஊழியனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஒரு மனிதன் என்று வந்தாலே பண ஆசை, இச்சைகள், மாமிச ஆசை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, தன்னுடைய மாமிச வாழ்வின் எதிர்காலத்திற்காக அதை குறித்து திட்டமிடுகிறது, அதுக்காக குறுக்கு வழிகளை பின்பற்றுகிறது. அப்படி போகும்போதெல்லாம் இந்த குதிரைகள் நம்மை எளிதாக மேற்கொண்டு விடும். அதாங்க நமக்கு அது பாவத்தை காட்டி நம்மளை அழைத்து பிறகு நம்மளை வஞ்சித்து விடும். அதனால நம்ம நீதியின் சூரியனாகிய கர்த்தரை பார்க்கிற கண்களை உடையவர்களா இருக்கணும். இந்த குதிரைகளை ஜெயிக்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் இது நமக்கு இந்த வல்லமைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. இது ஏன் மறைவாக பேசப்பட்டிருக்கு, வெளிப்படையா சொல்லப்படலைன்னா, தீர்க்க தரிசனங்கள் எப்போதுமே அவருடைய ஆவியினாலதான் இது வெளிப்படும். அவருக்குள் வாழ்கிறவர்களாலதான் இதை புரிந்து கொள்ள முடியும். அவர்களாலதான் இதை வெளிப்படுத்த முடியும். மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ளவே மாட்டாங்க. அதனாலதான் தேசங்கள்ல தீர்க்க தரிசனம், இந்த வெளிப்படுத்தல் விசேஷம் இவ்வளவு தீர்க்கமாய் எழுதி வைக்கப்பட்டிருந்தும் ஜனங்களுடைய வாழ்க்கை வேற திசையில போயிட்டு இருக்குது. பிசாசு அவர்களை வழி தப்பி திரிய பண்ணி கொண்டிருக்கிறார். அங்க எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியே வெளிப்படுத்தல் 7க்கு போங்க. பரிசுத்தருக்கே மகிமை. வெளிப்படுத்தல் 7 ஒரு 10 பக்கத்துல போங்க. இவைகளுக்கு பின்புன்னு வருகுதா, சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலிருந்தும் கோத்திரங்களிலிருந்தும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலிருந்து வந்தும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். பாருங்க, அவர் ஒரு காட்சியை காண்கிறார். அதுல சகல ஜாதிகள் கோத்திரங்கள் அப்படின்னா முழு உலகத்திலிருந்தும் திரளான ஜனங்கள். அப்படின்னா ஆட்கள் நினைக்க உடனே கோடிக்கணக்கான ஜனங்கள் தேவராஜ்யத்துக்கு போவாங்க, அப்படி கிடையாது. திரளான ஜனங்கள்னா
ஒரு 1000 பேர் கூடி நின்னாலே அது திரளாதான் தெரியும். ஒரு 10,000 பேர் கூடி நின்னாலும் திரளாதான் தெரியும். ஒருவனை எண்ணக்கூடாதுன்னா நாம் அந்த எண்ணிக்கையை அறிந்து கொள்ள முடியாது. எத்தனை நபர் தேவராஜ்யம் போவான்னு நமக்கு தெரியாது. அதனாலதான் அது எண்ணக்கூடாதுன்னு எழுதியிருக்கு. ஆனா அந்த 7ஆம் அதிகாரத்துல முதல்ல படிச்சா அதுல ஒரு தூதன் சொல்லுவான், தேவனுடைய ஊழியக்காரர்களின் நெற்றியிலே பிதாவின் நாமத்தை போட்டு தீருமளவு. அப்ப தேவநாமம் தரிக்கப்பட்ட தேவனுடைய வேலை செய்கிறவர்கள் தான் அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள். அப்படின்னா உண்மையாய் செய்கிறவர்கள். அப்ப அதுல போட்டிருக்கான், அந்த ஆர்ப்பரித்தவர்கள் எல்லாமே வெள்ளை அங்கி தரித்திருந்தார்கள்னு போட்டிருக்கான். அப்படின்னா தேவனுடைய ஆவியை பெற்றவர்கள். வெள்ளை அங்கின்னா வெள்ளை ட்ரெஸ் இல்லை. வெள்ளை ட்ரெஸ் அநேகர் பயன்படுத்தியாவ, நர்சஸ் வேற பயன்படுத்தியாவ. வெள்ளை ட்ரெஸ் இல்ல, வெள்ளை அங்கினா ஆவி. தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள், இந்த குதிரையின் வல்லமைகளை முறியடித்தவர்கள், பாதாளத்தை மரணத்தை ஜெயித்தவர்கள், தேவனோடு தேவ ஆவியில் வாழ்கிறவர்கள். அவர்கள் தான் பிதாவின் முத்திரையை தரித்தவர்கள். அப்படின்னா கிறிஸ்துவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி காலத்தை ஓட்டாம, கிறிஸ்து போதித்த தேவனுடைய சித்தத்தை, கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை உலகத்துக்கு கொண்டு வந்தார். அந்த சித்தத்தை செய்து முடித்தவர்கள் அவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை நெற்றியில் தரித்தவர்கள். அதனால்தான் கிறிஸ்து சொல்வார், பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி ஏமாற்றுகிறவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று. அப்படி தேவனுடைய சித்தம் செய்தவர்கள் தான் தேவனுடைய நாமத்தை நெற்றியில் தரித்தவர்கள். அவர்கள் தான் தேவனுடைய ஊழியர்கள். அவர்கள் அப்படி தேவனுடைய சித்தம் செய்து முடிக்கணும்னா அவர்கள் தேவனுடைய ஆவியை கட்டாயம் பெற்றிருந்தவர்களாக தான் இருக்க முடியும். அதனாலதான் அவர்கள் வெள்ளை அங்கி தரித்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கு. அப்ப அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் படிங்க. அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை. அதுக்கு கீழே வெள்ளையங்கி தரித்த இவர்கள் யார் என்று ஒரு தூதன் கேட்பான். அந்த மூப்பர்களில் ஒருவன் கேட்பான்னு போட்டிருக்கும், படிங்க. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தரித்திருக்கிற இவர்கள் யார்? மூப்பர்கள்னா இந்த காட்சி எல்லாமே அங்க மூப்பர்கள் மத்தியில நடக்குதுன்னாங்க. நம்ம வெளிப்படுத்தல் 4, 5ஆம் அதிகாரத்துல எல்லாம் இருக்கும். 5ஆம் அதிகாரத்துல அப்படி இருக்கும். அந்த மூப்பர்களில் ஒருவன் கேட்கிறான், இந்த வெள்ளை அங்கி தரித்த இவர்கள் யார்? அப்ப அதுக்கு கொடுக்கப்படுகிற பதில், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். வெள்ளை அங்கி தரித்தவர்கள் ஆர்ப்பரித்து எங்களை ரட்சித்த மகிமை தேவனுக்கே, ஆட்டுக்குட்டியானவருக்கே, அவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே எங்களை மீட்டெடுத்தார் என்று அவரை கனப்படுத்தி கொண்டிருக்கிறத பார்க்கிற ஒரு மூப்பன் கேட்கிறான், இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இவர்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறார்களே. நம்ம பூமியில விருதை மகிமைப்படுத்தியதில்லை. இது பேர் சடங்கு, இது ஒரு காட்சி தான், நம்ம இங்க செய்யறதில்லை. அங்கே உண்மையாக ஜெயித்தவர்கள் ரட்சிப்பின் மகிமை எங்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் சொந்தம் சொல்லி ஆர்ப்பரிக்கிறார்கள். அப்ப அப்படி ஆர்ப்பரிக்கிற இவர்கள் மேல் இருக்கிற அந்த அங்கி ஆவி, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்தி கேட்கும் போது அதற்கு கொடுக்கப்படுகிற பதில் படிங்க. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் உலகத்தில் போராடினவர்கள், நீதி நிமித்தம் துன்பப்பட்டவர்கள், ஆவியில் எளிமையாய் வாழ்ந்தவர்கள், உலகத்திலே உலகத்தின் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இவைகளோடு போராடினவர்கள். இவைகளுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற அசுத்த ஆவிகள், சாத்தானுடைய ஆதிக்க ஆளுகையோடு போராடி ஜெயித்தவர்கள். இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், அவற்றை ஜெயித்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை, அங்கின்னா சரீரத்தை, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால். அப்ப இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே யாருக்கு ட்ரெஸ்ஸ தோய்த்து வெளுத்தார்கள்? அப்படி பூமியில சம்பவிக்கலையே. அப்ப அவருடைய இரத்தத்தினால் தங்கள் அங்கிகளை என்று சொன்னால் அவருடைய ஆவியினாலே ஆளுகை செய்யப்பட்டவர்கள். அதனால அவர்கள் தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே தங்கள் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் மாற்றினவர்கள், வெளிச்சமானவர்கள், உண்மையான மெய்யான அன்புக்குரியவர்களாய் மாறினவர்கள், உலகத்தை ஜெயித்தவர்கள். அப்ப அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்கவும் கிறிஸ்துவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிந்து
தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் ஆகிற தகுதியை அடைய இந்த உலகத்திலே அநேக உபத்திரவங்களுக்கு உள்ளே வழி நடந்து சென்றவர்கள். உலகத்தில் அநேக உபத்திரவம் வருகிறது. அதை நம்ம ஒன்னொன்னா சொல்லிட்டு இருக்க முடியாது. ஆனா அதை மூன்றா பிரித்து பேசும்போது, ஒன்று காம விகாரம், இச்சையினால வருகிறது, வலு சர்ப்பத்தின் ஆவி. இன்னொன்று உலகத்தின் ஆவி, மிருகத்தின் ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசியின் ஆவின். இந்த மூன்று வல்லமைகளுக்குள்ளே மனிதனுடைய ரட்சிப்பின் ரகசியங்கள், இவைகளை ஜெயிக்காம இவைகளை கடந்து வர முடியாது. ரட்சிப்பின் காரியங்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கும். அப்போ இந்த மூன்று ஆவிகளையும் இந்த மூன்று வல்லமைகளையும் ஜெயிக்கும்படியாய் போராடினவர்கள், தங்கள் மரணமே நேரிடுவதாய் இருந்தாலும் தங்கள் ஜீவனை குறித்து கவலைப்படாதவர்கள், தங்களை வெறுத்தவர்கள், தங்களுக்குரியதை விட்டவர்கள், தேவனுடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்கள், அவருடைய ஆவிக்கு உரியவர்கள் என்று அதுக்கு அர்த்தம். அப்படி அவர்கள் ரட்சிப்பின் மகிமையை தரித்து கொண்டார்கள் என்று. அப்ப நாமும் இதைகளை கேட்கிற, வாசிக்கிற, உணர்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்டதான மூன்று வல்லமைகளை ஜெயிக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அவைகளை ஜெயிக்கிறதுக்கு நாம எப்பவும் கிறிஸ்துவனுடைய ஆவியினால பிரயாசப்படணும். காரணம், நீங்க இதை குறித்து நீங்க வாசிக்கும் போது வெளிப்படுத்தல கடைசி பாகங்கள்ல ஒரு 16, 17 இந்த பாகங்கள்ல 18 எல்லாம் வரும்போது இந்த மூன்று வல்லமைகளும் பிடிக்கப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஜனங்களை மோசம் போக்கின வலு சர்ப்பம் சாத்தான் என்று சொல்லப்படுகிற அந்த ஆவியின் வல்லமை பிடிக்கப்படுவதும், மிருகத்தின் ஆவி பிடிக்கப்படுகிறது, கள்ள தீர்க்கதரிசியின் ஆவிகள் பிடிக்கப்படுகிறது. இவைகள் தான் உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின தவளைக்கொப்பான ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிசுத்தருக்கே மகிமை. அப்ப நாம் இப்படிப்பட்ட வல்லமைகளை ஜெயிக்கணும் என்கிறது தான் இந்த தீர்க்க தரிசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். அப்ப நாம இதை வாசிக்கும் போது புரியாதவர்கள் போல, உணராத போல, அல்லது இது நமக்கு தேவையற்ற ஒரு காரியம் என்று கடந்து போக முடியாது. நாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ற சுவிசேஷங்களில் வாசித்த விசேஷம், சுவிசேஷத்தினுடைய விசேஷம் தான் வெளிப்படுத்தல். அந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய கற்பனையின்படி வாழ்ந்தோமானால் இப்படிப்பட்ட விசேஷம் நமக்கு புரியும். அதனுடைய ஒரு முடிவு தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சுவிசேஷங்களின்படி நாம் வாழ்ந்தோமானால், அதிலே சொல்லப்பட்ட கிறிஸ்துவனுடைய கற்பனையின்படி நாம் கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்ந்தோமானால் இந்த ஆவிகளை ஜெயித்திருப்போம் என்கிறதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வெளிப்படுத்தல். வெளிப்படுத்தல் வந்து தனியாக எழுதப்பட்ட ஒரு காரியம் இல்லை. ஆதியாக முதல் கிறிஸ்து ஏற்படுத்தினது வரைக்கும் உள்ள காரியங்களுக்கு ஒரு முடிவை, உலகத்தின் முடிவை எடுத்து சொல்லப்பட்டிருக்கு, விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அது ஒரு தனியான காலத்தை குறிப்பது அல்ல. அநேகர் வந்து வெளிப்படுத்தல இந்த 666 மிருகத்தின் காலம், ஆட்சி, அது என்னதோ ஒரு தனியான ஒரு ஆட்சி மாதிரியும் அது இனி வருகிறது என்று அப்படி கிடையாது. என்றைக்கு கிறிஸ்துவானவர் யோவானிடத்தில் வெளிப்படுத்தினாரோ அவருடைய காலம் முதலே இது தொடங்கிட்டு, பிசாசு கிரியை செய்துட்டு. அங்க நம்ம வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்துல படித்தோமானால், கிறிஸ்து என்கிற ஆண் பிள்ளை இந்த உலகத்தை ஜெயித்து தேவனுடைய சிங்காசனத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அப்பொழுது பிசாசனுடைய வல்லமை முறிக்கப்பட்டு அவன் பூமிக்கு தள்ளப்படுகிறான் என்றும், அவன் அந்த காலத்திலிருந்தே தள்ளப்பட்டவன் பூமியிலே பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கத்தக்கதான அதிகாரத்தோடு கடந்து வந்து உபத்திரவப்படுத்துகிறான் என்றும் அப்போஸ்தலர் காலம் முதலே, கிறிஸ்துவனுடைய ஜெயத்திற்கு பிறகு சம்பவிக்கிற காலம் முதலே எழுதப்பட்டிருக்கிறது வெளிப்படுத்தல. அதனால அது ஒரு 666 ஒரு வஞ்சனை என்கிறதெல்லாம் இனி சம்பவிக்கிறது இல்லை, அவைகள் சம்பவித்து கொண்டிருக்கிறது. அப்ப நாம் இதெல்லாம் உணர்ந்து புரிந்து வெளிப்படுத்தல் விசேஷத்துல உள்ள காரியங்களை எல்லாம் நாம நல்லா நம்முடைய அது எந்த காலங்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி பிரதிபலித்து கொண்டிருக்கிறதுன்னு எல்லாம் உள்ளதை புரியணும். படிங்க. ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். அப்படி என்றால் இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக போக முடியும், முதலாம் உயிர்த்தெழுதல்ல கடந்து வர முடியும். இவர்கள் தான் தேவனுடைய பிள்ளை ஆகிறதற்குரிய தகுதியை உடையவர்கள். இவர்கள் தான் பரிசுத்தவான்கள் என்று அங்கீகரிக்கப்படுவார்கள். அதாவது கிறிஸ்துவின் ஆவி உடையவனே தேவனை உடையவன், குமாரனை உடையவனே தேவனை உடையவன், ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன், அப்படின்னா நித்திய ஜீவன் இல்லாதவன் என்ற அர்த்தம்.
இவர்கள் தான் இரவும் பகலும் அந்த ஜீவன்கள் இருந்து பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிற மாதிரி தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே கலந்திருக்கிறவர்கள். இவர்கள் மேலதான் சாபம் இல்லை, பாவம் இல்லை, துக்கம் இல்லை, அழுகை இல்லை. இப்படிப்பட்டதான உலகத்திலே நாம் காண்கிறதான எதுவும் இல்லாமல் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகிற பாக்கியத்தை பெற்றவர்கள். படிங்க. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்களுக்குள்ளே வாசமாய் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அப்படின்னா மாமிச வாழ்க்கையில இதெல்லாம் உண்டு. வெயில், உஷ்ணம், ஏற்றதாழ்வு, இறக்கம், மரணம், பிறப்பு எல்லாம் உண்டு. இவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிறதுனால இவர்களுக்கு மேல வெயிலோ உஷ்ணம் இப்படிப்பட்ட மாமிசத்திற்குரிய வாழ்வு இல்லை என்பதை புரிகிறதற்காக அப்படி எழுதப்பட்டிருக்கு. இவர்களுக்கு மேல சாபம் இல்லை. அப்ப இவர்கள் தான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டியது, நம்ம குதிரையை போய் தேடிட்டு இருக்காண்டா, மற்ற காரியங்கள் எல்லாம் உடனே அதை குறித்து சிலர் எல்லாம் இதை உடனே ஒரு 666 அப்படின்னு எல்லாம் கற்பனைக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தந்திருக்கிற கிருபை, அந்த கிருபையை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நாம் எந்த சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அங்கே கிரியை செய்யறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அந்த இடத்துல இருந்து நம்மை மீட்டெடுக்க கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். அவருடைய கருத்தை ஒருவனும் முடக்க முடியாது. அப்ப நாம் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மை, நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நம்முடைய சரீரத்தை தேவன் ஆளுகை செய்யும்படி தேவனுடைய ஆவிக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாய் இருக்கும். அநேகருக்கு இந்த ரகசியம் தெரியல. ஆவியிலே தேவனை ஏற்றுக்கொள்கிற அநேகர் சரீரத்துல கரைபட்டவர்களாய் இருக்கிறாங்க. சரீரம் ஒத்து போகலன்னா ஆவி முழுமை அடைய முடியாது. சரீரத்துல பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் ஆவி அந்த பாவத்தோடு உடன்பட்டு அது கரைபட்ட ஆவிதான், குற்ற உணர்வுள்ள ஆவிதான். அந்த ஆவி கெட்டு போகும் தேவனுக்கு விரோதமா. அப்ப நம் சரீரம் எவ்வளவு முக்கியம். அதான் தேவனுடைய ஆவியினாலே சரீரத்தை கட்டுப்படுத்தினோமானால், ஆவியினாலே மாம்சத்துக்குரியவைகளை அழித்தோமானால், சரீரத்துக்குரிய தீங்கான காரியங்களை அழித்தோமானால் பிழைப்போம். அப்ப நாம் நம்முடைய சரீரங்கள்ல கிரியை செய்கிற, நம்ம சரீரங்கள்ல அடிமையாய் இருக்கிற ஜென்ம சுவாபங்கள், பேய்த்தனங்கள், நாம் பழகி வச்சிருக்கிற அடிமைத்தன பழக்க வழக்கங்கள், முன்னோர் சமுதாயத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பொல்லாத பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்கள், இதையெல்லாம் நம்ம முறியடிக்க பழகணும். தேவனுடைய அறிவு வரும்போது இவைகளிலிருந்து நாம் ஜெயம் உள்ளவர்களாய் காணப்படணும் என்கிறத நம்ம புரியணும். அப்ப நம்ம குதிரையை தேடுவோம்னு அலையண்டா, நாம் நமக்குள் இருக்கிற வீணான சடங்கு சம்பிரதாயம், வீணான சிந்தனைகள், பொல்லாத சிந்தனைகளை உருவாக்குகிற அவைகளிலிருந்து நாம் அடைகிற சிற்றின்பங்கள், லாப நோக்கங்கள், இவைகளை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய மரணத்திற்குள்ள கொண்டு போயிட்டு அவருடைய ஜீவனிலிருந்து உதித்த புதிதான வழிக்குள்ளே நாம் பிரவேசிக்கிறவர்களாய் நம்மளை ஆயத்தப்படுத்தணும். நம்முடைய சிந்தை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் ஏக சிந்தை உங்களை காக்க கடவது. இன்னைக்கு அநேகர் சர்ச்சுக்கெல்லாம் போறாவ, ஆராதனையில கலந்து கொள்கிறார்கள், உபதேசம் கேட்கிறாங்க. ஆனா சிந்தை அதை விட்டு வெளியே வந்தோன்னா சிந்தை மாறி போகுது. மீண்டும் பார்வோனுக்கு எகிப்துக்கு போன மாதிரி மீண்டும் தாங்கள் மாமிசங்கள்ல எதுல ஈடுபட்டு இருக்காங்களோ அந்த இதுலதான் பின்தொடர மனம் கடந்து போகுது ஆவி. அதனால கேட்கிற வார்த்தைகளா இருக்கட்டு, சொல்லப்படுகிற உபதேசங்களா இருக்குது, அது இவர்களுடைய இருதயத்திற்கு ஆவிக்கு அந்நியமாய் போய்விடுகிறது. நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. எல்லாமே நமக்குள்ளதான் ஸ்தாபிக்கப்படுகிறது, நமக்குள்ள இருந்தான் அகற்றப்பட வேண்டியதா இருக்கிறது. நமக்குள்ளதான் தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்ய முற்படுகிறார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளதான் கட்டப்படுகிறது. அதனால இன்றைக்கு நீங்க இந்த 4 குதிரையும் படிச்ச அல்லது உணர்ந்த புரிந்த நீங்க, இந்த குதிரைக்கு ஒப்பான வல்லமைகள் நமக்குள்ள சின்ன அளவிலேயே பெரிய அளவிலேயே கிரியை செய்து கொண்டு இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும். நம்மளை எது ஜெயிச்சிட்டு இருக்குது? கள்ள உபதேசம் நம்மை ஜெயித்து கொண்டு இருக்கிறதா, அல்லது நாம எதுக்காவது அடிமையா இருக்கிறோமோ? அடிமையா இருந்தா அது நம்மளை ஜெயிச்சிருக்குன்னு அர்த்தம். சிலர் கன நித்திரைக்கு அடிமையா இருப்பார்கள், ருசியான போஜன பதார்த்தங்களுக்கு, மிடுக்கான வாழ்க்கைக்கு, சுகபோக வாழ்க்கைக்கு, இதுகளுக்கெல்லாம் அடிமையா இருந்தா அது நம்மை ஜெயித்திருக்குன்னு அர்த்தம். சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடு செத்தவன்.
அப்ப அவனை அந்த வெள்ளை குதிரை ஜெயிக்குது. அதே மாதிரி முன்னோர் பெற்றோர் அல்லது நம்முடைய பாவ சாபங்கள் நாம் அதை கிறிஸ்துவனிடத்துல ஒப்பு கொடுக்கலன்னா அவைகள் நமக்கு தரித்திரங்களையும் அழிவுகளையும், பாருங்க, ஒண்ணுமே அறியாத சின்ன பிள்ளைகளை கொள்ளை நோய்கள் தாக்கி கொண்டிருக்கு. அப்ப அது எங்க போய் அதை கழுகுறது? அப்போ நாம் பிள்ளைகளை நாம் மாமிசத்துல வளர்த்தா போதாது, அந்த பிள்ளைகளுக்கு மேல ஆளுகையும் துரைத்தனம் பண்ணுகிற அசுத்த ஆவிகளை, அந்த வல்லமைகளை நாம் முறியடிக்கும்படியா தேவனிடத்துல கடந்து வருகிற ஒரு அறிவு நமக்கு வேணும் பெற்றோருக்கு. யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினான்னு போட்டிருக்கான். அது மாதிரி ஒரு வாலிப வயதே அல்லது தேவனை அறியாத பிள்ளைகள் நம்மிடத்தில் சிறு பிள்ளைகள் இருந்தா அந்த பிள்ளைகளுக்காக நாம் தேவனிடத்துல அந்த பிள்ளைகள் மேல சாபங்கள் வராதபடி நாம் போராடி ஜெபிக்கிறவர்களாய் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறவர்களாய் காணப்படும். கண்மலையே சோதரங்கர்த்தாவே, நம்மை தாக்காதவாறு, குடும்பங்களை தாக்காதவாறு. அதனாலதான் எதிர் வல்லமைகள் காரியங்கள் இன்னைக்கு அநேக பக்தி உள்ளவர்களை கூட சூறையாடிட்டு போகுது. அவர்களுக்கு புரியல. காரணம் என்னன்னா, அவர்கள் ஏதோ சர்ச்சில் போய் சில ஆராதனைகளையும் சில உபதேசங்களையும் கேட்டுட்டு ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி செயல்படுகிற வல்லமைகள், கிரியைகள், சாபங்கள், கட்டுகள், அசுத்த ஆவிகள், தேவனுக்குள் சீர்படாத மனம், இவைகளை மேற்கொள்ளுகிறதற்குரிய வஸ்திரம் தெரியாமை, ஆயுதம் தெரியாமை, சர்வாயுதம் தெரியாமை, இவைகள்னாலெல்லாம் அந்த அறிவு குன்றி போகிறதுனால பிசாசானவன் மனக்கண்களை ஆவிகளை அறிகிற அறிவை நமக்கு புரிய முடியாம ஆக்கி கொள்கிறதுனால அநேகர் அப்படி இருக்காங்க. அதனால நீங்க அந்த மாதிரி மாமிச ஐக்கியங்களை விட்டுட்டு தேவனுடைய ஆவி செயல்படுகிற அந்த நபர்களோடு, உலகத்தை ஜெயித்து கொண்டிருக்கிற நபர்களோடு, அப்படிப்பட்ட ஐக்கியங்களோடு இருந்தா உங்களுக்கு இதுக்குரிய ஆலோசனைகள் கிடைக்கும். கிறிஸ்துவோடு இருந்தவர்கள் தான் சீசர்கள். தேவனுடைய பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தை வச்சுக்கிட்டு அன்றைக்கு போதித்து கொண்டிருந்த பரிசேயர், வேதபாரகர்கள் எல்லாம் உலகத்தை ஜெயிக்க முடியல. அவர்களும் எங்களிடத்தில் வேத பிரமாணம் இருக்கிறது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் என்று சில அட்ரஸை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அட்ரஸ்னால எல்லாம் யூஸ் இல்லை. அதே மாதிரி நீங்களும், நான் பெரிய சபையில போயிட்டு இருக்கேன், பெரிய பாஸ்டர்கிட்ட போயிட்டு இருக்கேன், எங்க சபை ஆவிக்குரிய சபை, இப்படி எல்லாம் பேசி பழகாதுங்க. தேவனுடைய ஆவி எங்கே அங்க விடுதலை. அப்படிப்பட்ட சபைகளை, நபர்களை நீங்க கண்டறியுங்க. அதுவே ஒரு பெரிய வெற்றி. உண்மையானவர்களை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிக்கு, ஒரு பெரிய கிருபைக்கு வாய்ப்புன்னு அர்த்தம். அதை புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.